ஓலாவில் ரைடு எடுக்காமல் ஏர்ன் பண்ணலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும். டே 6 வடபழனியில் ஒரு கல்யாணம் போயிட்டு ஃப்ரெண்டை கொண்டு போய் ட்ரிப்ளிகேனில் இறக்கி விட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு தான் ஆன் பண்ணேன். ட்ரிப்ளிகேன்லேருந்து நுங்கம்பாக்கம் கறி ஆர்டர் ஒன்று. இவனுங்க கறி வெட்டி கொடுக்கறதுக்கே ரொம்ப லேட் பண்ணிட்டானுங்க. வச்சுட்டு ஃப்ரெண்டு வீட்லேயே மதியம் சாப்பிட்டுட்டு தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயங்காலம் தான் ஆன் பண்ணேன். ஓலாவில் ஒரு ஆர்டர் அடித்தது. லொக்கேஷன் போயிட்டேன். கண்ணு முன்னாடியே கேன்சல் பண்ணிட்டு போகிறான் வேறு வண்டியில் ஏறி. பைத்தியக்காரன். இவனுங்க என்னதான்னு தெரில. ஒரே டைமில் எல்லா இதுலேயுமே ஆர்டர் பண்ணுறானுங்க. ரேப்பிடோ, போட்டர், யூபர், ஓலா எல்லாத்துலேயுமே ஆர்டர் போடுறானுங்க. போட்டுட்டு யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அந்த வண்டியில் ஏறி போயிடறாங்க. கேன்சல் பண்ணிவிட்டு என்ன அப்படி பண்ணுறானுங்கன்னு தெரில. மவுண்ட் டு ராயபுரம் ஒரு ஆர்டர் அடித்தது. ராயபுரம் போயிட்டு கொடுத்துட்டேன். ராயபுரம் டு பெரியார் நகர் திருவத்தூரில் ஒரு ஆர்டர் அடித்தது. சரின்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓலாவில் இன்றைக்கி 0 ரைடு. நம்ம அந்த பிக்கப்பு 2 கிலோமீட்டர் தள்ளி இருந்தோம். நம்ம பிக்கிங் பாயிண்ட் வரையும் போனதுனால 4 ருபீஸு கொடுத்தான் ஓலாவில். போர்ட்டலில் 3 ரைடு பார்த்தோம். 306 ஏர்ன் பண்ணோம். 200 பெட்ரோல் ஆச்சு. ஏன்னா நம்ம இன்றைக்கி கொஞ்சம் வெளியேற்றுக்காக கொஞ்சம் நிறையாவே சுற்றிருக்கோம். அதனால தான் பெட்ரோல் கொஞ்சம் அதிகமாகச்சு. அசருக்குள்ளே நான் வீட்டுக்கே வந்துட்டேன். நைட்டு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட போனேன். பர்மா நகர் 7th ஸ்ட்ரீட்டில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஹைட் அண்ட் பிளேஸாக டைனிங் இருக்குது. அது யாருக்குமே தெரியாது. உட்காந்து சாப்பிட்ற பிளேஸு ரூஃபில் இருக்குது. நாங்கள் 2 ரைஸு ஒரு பிளேட் ஷவர்மா சொல்லியிருந்தோம். ரைஸு ஆவரேஜ் தான். பிளேட் ஷவர்மா 120க்கு ரேட்டு கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக இருக்குது. பர்மா நகர் 7th ஸ்ட்ரீட்டில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ரூஃபில் இடம் யாருக்குமே தெரியாது. அதனால் திரும்பவும் சொல்கிறேன், தந்தூரி, சிக்கன் நூடுல்ஸும் நிறையா ஐட்டம்ஸ் இருக்குது. நான் இதை ட்ரை பண்ணேன். நீங்கள் ரைஸும் ஷவர்மா மட்டும்தான். மற்ற டிஷ்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தால் சொல்லுங்கள். குட் பை.